வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுலபமான முறையில் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1/4 மூடி அளவுக்கு தேங்காய். இப்போ இந்த எல்லா பொருட்களையும் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். அப்போ தான் சால்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா அரைப்பட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பெரிய துண்டு பட்டை போட்டு பொரிய விடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் கீரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி தான் எடுத்துருக்கேன், அடிஷ்னலாக பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை. வெங்காயத்து கூட இப்போது மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் லேசாக வதங்கட்டும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். விழுதை சேர்த்த பிறகு நல்லா அது வதங்கணும். மெயினாக நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மிதமான தீயிலே வச்சு நல்லா கொஞ்சம் சுருளாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட போகிறோம். இந்த சால்னாவை நம்ம கடாயிலையும் பண்ணலாம், இல்லைன்னா குக்கரில் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ண முடியும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறும் பச்சை மிளகாய் காரம் வச்சு கூட பண்ணலாம். நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்த பிறகு கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிட்டோன்னா ரொம்பவே கமகமன்னு சுவையான சால்னா ரெடி ஆகிடும். இந்த சால்னா பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி, அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஃபுல்கா எல்லாத்துக்கூடமே இது ரொம்பவே மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சால்னாவை யூஸ் பண்ணி நம்ம முட்டை கலக்கி கூட பண்ணலாம். அதோட ரெசிபி நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்கில் அப்லோட் ஆகிருக்கு. அந்த சேனலோட வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ.